நம்ம தொடர்ந்து அதுதான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு நட்சத்திர வேட்பாளர், ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு வாக்குகள் அங்கே வெற்றி பெறும் அளவுக்கு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். காரைக்குடியில் இங்கே ஏதோ ஒரு அந்த உள்ளூர்லேருந்து எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லிங்க, அது காரைக்குடிக்கு மட்டுமே உண்டானது. அதில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு 36% நம்ம காமிக்குது. இப்போ சீமான் நான் முதல்வர்னு எந்த இடத்துலையும் சொல்லலை, ஆட்சி அமைப்பேன்னு சொல்லலை. அதை பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம். நம்ம என்ன சொல்கிறோம், சீமானுக்கு போன தடவை 8% வந்தது, இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக வரலாம். ஏன்னா மாற்றத்தை விரும்புபவர்கள் என்றால் என்ன மாற்றம்? திமுக அதிமுக தாண்டி ஒரு மூணாவது ஒரு கட்சி, கொஞ்சம்ன்றது எவ்வளவுன்னு தெரியாது, ஏதோ ஒரு சதவீதம் வந்தால் சீமானுக்கு 8% விட அதிகமாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு இந்த தடவை யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது முதல்ல ஒன்று. இந்த தேர்தல் முடிவுகள் வரும்பொழுது காரைக்குடியில் நம்ம சொல்கிற மாதிரி அவர் ஐயா சீமான் அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகின்றன. முடிவு வந்தால் தான் தெரியும். அதை தாண்டி சுவாரஸ்யம் என்னென்னா, நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டேன் ஆமாம் அப்படின்னு சொல்கிறவன் யார்? உண்மையிலேயே இந்த பணத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல், பணப்பட்டுவாடாக்காததுக்கு சம்மந்தம் இல்லாமல், நாம் தமிழர் என்ற ஒரு கோட்பாடு, கருத்தியல், அந்த கருத்தியலில் நம்பிக்கை இருக்குது, ஆமாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலர் காரைக்குடியில் 36% இருக்காங்கிறது தான் அங்கே உள்ள எக்ஸிட் போல் செய்தி. அதனால் அதில் உண்மை இருக்கும். மற்ற எக்ஸிட் போல்களை விட இந்த குறிப்பிட்ட காரைக்குடி எக்ஸிட் போலில் ஏன் ஓரளவுக்கு நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கிறது என்றால், இது அரசியல்கள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதை நேம் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசிக்தர். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது எக்ஸிட் போல்லாம் வெளியாகிருக்கு. குறிப்பாக நம்ம கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம், காரைக்குடி மேலே அந்த ஃபோக்கஸ் ரொம்பவே இருக்குது. காரைக்குடியில் அந்த உள்ளூருக்கு உட்பட்ட சர்வேக்களில் வெளியாகக்கூடிய, எக்ஸிட் போலில் வெளியாகக்கூடிய ஒரு விஷயம் சீமான் அவர்கள் அங்கே லீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய சர்வேக்களும் அந்த ரிசல்ட்ஸை தான் வெளியிடுது. காரைக்குடியில் சீமான் அவர் லீடு இருக்கிறத பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம தொடர்ந்து அதுதான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு நட்சத்திர வேட்பாளர், ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு வாக்குகள் அங்கே வெற்றி பெறும் அளவுக்கு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். காரைக்குடியில் இப்போ கூட நீங்கள் ஏதோ ஒரு அந்த உள்ளூர்லேருந்து எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்கிறீங்க, அது காரைக்குடிக்கு மட்டுமே உண்டானது. அதில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு 36% நம்ம காமிக்குது. அவர் அதுக்கு அடுத்தபடியாக அவர் மாங்குடி, அதாவது ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, காங்கிரஸ்ன்னு நினைக்கிறாமா, காங்கிரஸ். அவருக்காக தானே கார்த்தி சிதம்பரம் போய் பிரச்சாரம் பண்ணார். அவர் 30%, 28லேருந்து 32, 28 to 32. அப்புறம் தாவேக்காலேருந்து ஒரு டிகே பிரபுவா 18 to 21 வருது. அதுக்கப்புறம் அமமுகவில் இருக்கிறது அதை விட கம்மி, தேர்தல் 8 to 10 இருக்குது. ஸோ இது அதாவது இது சரியில்லைன்னு சொல்கிறது தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சாதான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த ட்ரெண்டு காமிக்கிறத பார்த்தா ட்ரெண்டு சரியாக இருக்க மாதிரி தெரியுது. களத்தோடு ஒத்து போகுது. ஏன்னா இவர் ஒரு நட்சத்திர வேட்பாளர், ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையில் இவருக்கு சில அட்வான்டேஜஸ், யாருக்கு? சீமான் அவர்களுக்கு இருக்குது. அடுத்ததாக யார் காமிக்குது? மாங்குடி சிட்டிங் எம்எல்ஏ. ஒன்று திமுக கூட்டணி, இன்னொன்று அவர் கார்த்தி சிதம்பரத்துடைய வேட்பாளர். ஏன்னா காங்கிரஸுடைய வேட்பாளர் நம்ம சொல்கிறது அது தனி. காங்கிரஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ செல்வப்பிரதிகை ரிசைன் பண்ண போகிறாரு, அதாவது ரிசைன் பண்ண போகிறேன்னு அவரே சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னாலேயே அவர்கிட்ட தேதியிடப்படாமல் ராஜினாமா கடிதம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேச்சு அடிபட்டது. ஆக மொத்தம் விலகுகிறாரா விலக்கப்படுகிறாரா ஆக மொத்தம் முடிஞ்சு போச்சு அவருக்கு. அவருக்கு வேறு இப்போ மாணிக் தாக்கூர், ஜோதிமணி அவர்கள், அப்புறம் சசிகாந்த் செந்தில், கார்த்தி சிதம்பரம் 4 பேரும் போட்டி போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. 4 பேர் யாருக்கு வேணாலும் வரலாம். சசிகாந்த் செந்தில் வருவதற்கான
நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த செல்வ பெருந்தகையை எடுத்துட்டு அவர் சசிகாந்த் செந்தில் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கலாம். மற்றவங்க யாரும் பட்டியலினம் இல்லை, வேறு ஜாதிகளை சேர்ந்தவர். கொடுத்து தான் ஆகணுன்ற அர்த்தத்தில் சொல்லலை, பொதுவாக அரசியல் யதார்த்தங்களை வச்சு சொல்கிறோம். ரெண்டாவது அது காங்கிரஸுடைய இஷ்டம் யார் கொடுக்குறாங்கன்றது. அது எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா, அப்போ கார்த்தி சிதம்பரத்துடைய அந்த உள்ளூர், ஏன்னா அவர் செட்டிநாடு தானே, காரைக்குடி என்பது செட்டிநாட்டு பகுதி. அங்கே அவருக்குன்னு ஒரு கார்த்தி சிதம்பரம், அவங்க அப்பா சிதம்பரம், இவங்களுக்கு ஒரு கிரிப் இருக்கும். அது அந்த மாங்குடி அந்த சிட்டிங் எம்எல்ஏ வேறு, அவருக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். அப்போ அவர் 2வது இடம் காமிக்குது இந்த கருத்து கணிப்புன்னா, நம்ம பொறுத்த வரைக்கும் லாஜிக்கு, அதாவது ட்ரெண்டு வந்து லாஜிக்காக தெரியுது. இதை பார்த்தா தாவேகால 3வதாக வருது. இளைஞர்கள் வந்து இப்போது இந்த 18 21 வயசு உள்ள இளைஞர்கள் வந்து அதுக்கு போடுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அதெல்லாம் வச்சு பார்த்தா வருது. அமமுக, அதாவது அதிமுக கூட்டணி வந்து 4வதாக காமிக்குது. ஏன்னா அமமுக வந்து அங்கே இதுக்கு முன்னால் வந்து ஒரு வெற்றி பெற்றதாகவோ அங்கே அதிகமான வாக்கு சதவீதம் பெற்றதாகவோ ஒன்றும் இதுக்கு முன்னால் வரலாறு இல்லை. சின்னம்மாவை வேறு அங்கே நிறுத்தியிருக்காங்க வேட்பாளரை. நீங்கள் வேற விடுங்க, சின்னம்மா ராமதாஸ்ன்னு சொல்லி இப்போ அடுத்தது வந்து எக்ஸிட் போலில் வந்து சின்னம்மாவுக்கும் ராமதாஸுக்கும் கடும் போட்டி, யார் ஆட்சி அமைக்கிறது இல்லைன்னு எவனோ ஒருத்தன் வந்து ஜெயாதீவி கருத்து பேர் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று போட்டாலும் போடுவாங்க. அது ஜெயாதீவி கருத்து கணிப்புன்னு போட்டிருந்தாங்க. ஜெயாதீவி கருத்து கணிப்பு இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போது வச்சுருந்தாங்க. இல்லை, வராது. உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா ஜெயா டிவி இப்போ வந்து பார்த்துக்கிறது வந்து அவர் இளவரசியுடைய மகன் விவேக் அவர்கள் தான் வந்து பார்த்து கொள்கிறார். இப்பொழுது சசிகலா அவர்களுக்கு அந்த இளவரசி விவேக் அவர்களுடனும் குடும்பத்துக்குள்ளே ஏதோ பிரச்சனை, உரசல்கள் விரிசல்கள் இருக்குது. அப்போ ஜெயா டிவியில் கூட போட மாட்டாங்க. இல்லைங்க, இப்போது 2வது கருத்து கணிப்புன்னு சொல்லி யாரோ போடுறாங்க, என்னென்னமோ பேர் சொல்கிறான். அந்த பேருன்றா இந்த பேர் ரெட் பாக்ஸு, ஒயிட் பாக்ஸு, பிளாக் பாக்ஸுன்ற மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறான், போட்டு அவன் ஒரு கருத்து கணிப்பு போடுறான். இது என்ன நிறுவனம், யாரை சார்ந்த நிறுவனம், யார் நடத்துகிறான்? இப்போ எனக்கு பொழுது போலன்னா நான் ஏதாவது ஒரு ஸ்டார் லைட் அப்படின்னு ஒரு பேரை ஒன்று போட்டு ஒரு கருத்து கணிப்பு போட்டு, இந்த கருத்து கணிப்பு நான் புதுசாக போடுறேன்னு வைங்க, ஏதோ ஒன்று வித்தியாசமாக போடுறேன். இது வந்து இவர் வந்து அமமுக வந்து 12 சீட்டில் 12க்கு 12 ஜெயிக்கும், மதிமுக 4ல் 4 ஜெயிக்கும், இப்படி ஏதாவது ஒன்று இது வரைக்கும் யாரும் போடாததை கொஞ்சம் வித்தியாசமாக போட்டான்னா அது ஒரு ட்ரெண்டு ஓடும். இப்போ நீங்கள் வந்து உண்மையை பேசுனீங்கன்னா அது வியூவர்ஷிப் வர்றது, ஒரு அந்த யார் பேசுகிறாங்க அவங்க உண்மை பேசுவாங்களா அப்படின்னு கணிச்சு பாடுறது உண்டு. யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரு நடிகையோட நிர்வாண படம் இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரே நாளில் 50,000 வியூஸு. அவர் ஒன்றும் எந்த படத்தையும் காமிக்கலை. பார்த்தா இன்னும் அது அப்படி போட்டுருந்தாங்கன்னா அது இன்னும் கன்றாவியாக இருக்கும்ன்றது அடுத்த விஷயம். எந்த நடிகையாக இருந்தான்னு அது இது அப்படிப்பட்ட ஒரு படம் வந்து அப்படி அது வந்து சமுதாயத்துக்கு எந்த நலனை வந்து உருவாக்குங்கிறது வேற. ஆனால் என்னென்னா ஒரே நாளில் அந்த டைட்டிலுக்காகவே ஒரு 50,000 வியூஸ். நான் சொல்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கில் போகுது. இதில் அதிகமாக யார் வந்து ஆர்வம் காட்டுவார்கள்? இளைஞர்கள் தான். இப்போ ஏதோ ஒரு நடிகை பேர் போட்டு அவருடைய நிர்வாண படம் இருக்கிறது அப்படின்னு யாரோ ஒருத்தர் பேசுகிறவர் யாருன்ற பேரெல்லாம் விட்டுருவோம். என் வயசில் என்னத்தை நிர்வாண படம் பார்த்து என்னத்தை பார்த்து அந்த வயசுக்கு தகுந்த ஒரு இளைஞர்கள் அந்த அந்த ஆர்வம், இதில் உள்ள ஆர்வம், இந்த பெண் ஆர்வம் உள்ளவர்கள்னால் ஒரு குறிப்பிட்ட வயது. இதையும் தாண்டி 70 வயசில் வந்து 8 வயசு சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணவனும் இருக்கான். அதெல்லாம் வந்து விதிவிலக்கு. நம்ம சொல்கிறது பொதுவாக அதை விட்டுருவோம். அந்த இந்த மாதிரி ட்ரெண்டெல்லாம் விட்டுருவோம். காரைக்குடியில் அதனால் பார்த்தீங்கன்னா லாஜிக் வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் இது வந்து உண்மையாவதற்கு அதே மாதிரி வந்து இது இந்த எக்ஸிட் போலோடு நீங்கள் அதாவது தேசிய அளவில் உள்ள அதுதான் ஏதோ ஒரு ஜோக் போட்டிருந்தாங்க, ஏதோ வலைதளத்தில் வர காமெடி தான். நேஷ்னல் மீடியா பூரா ஏடிஎம்கே என்டிஏ அலையன்ஸ் ஆட்சி அமைக்கும்னு போகிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்.
தமிழ்நாடு ஸ்டேட் மீடியா, தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு மாநில மீடியா பூரா திமுக ஆட்சிக்கு வரும்னு போடுறாங்க. வாட்ஸ்அப் மீடியானா வலைதள மீடியா, ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட்டு, அதாவது என்ன சொல்கிறது, ட்விட்டரு, அதான் இன்ஸ்டாகிராமு, அதான் இதெல்லாம் வந்து தவேக ஆட்சி அமைக்குன்னு போடுறாங்க. இவ்வளோதான் இதில். ஆனால் யாராவது ஒருத்தர் தான் இந்த குரூப்பில் 3 குரூப்பில் யாராவது ஒருத்தர் தான் ஆட்சி அமைக்க முடியும். இதில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அவரும் வந்து நான் ஆட்சி அமைப்பேன்னு சொல்லவும் இல்லை. அவர் ஆட்சி அமைப்பார்னு எதிர்பார்ப்பு ஒன்றும் யாருக்கிட்டையும் இல்லை. ஏன்னா ஆட்சி அமைக்கணும்னா நம்ம சிம்பிளான விஷயம், 118 சீட்டு வேணும். அந்த கணக்கு சீமானுக்கு தெரிகிறது. சில கட்சிகளுக்கெல்லாம் தெரியாமல் அதான் 267 346ன்னு ஏதோ கணக்கெலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லாமல் சீமானுக்கு அந்த கணக்கு தெரியும். ஒரு கலைஞர் கருணாநிதி அவர்கள்ட்ட போய் ஒரு தடவை கேட்டாங்க, நீங்கள் தான் கிங் மேக்கரு, சோனியா காந்திகிட்ட போய் யார் பிரதமர் மன்மோகன் சிங் வரணும்னு போது உங்களுடைய ஆதரவு வச்சு நீங்கள் யாரை சொல்கிறீங்க, இவங்களை மாற்றுங்க, அப்போ தான் போய் அழகிரி அவர்களுக்கு அமைச்சர் வேணும்னு கேட்டது, வாங்கினது, போனது, அதெல்லாம் அப்போலாம் கை காட்டுபோர் அப்படின்னு அவர் கை காட்டினா அவர் வந்து பிரதமர் அப்படிலாம் போது நீங்களே ஏன் பிரதமர் ஆகக்கூடாது? அப்போது கலைஞர் வந்து மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு அவர் மீதான விமர்சனங்கள் இருந்தால் கூட அதில் சரியாக பதில் சொன்னார். என்னுடைய உயரம் எனக்கு தெரியும். அவர் உயரம்னு சொன்னது ஆள் ஹைட்டாக இருக்கிறத பற்றி சொல்லலை. ஆள் ஹைட்டாக இருந்தால் அப்போ அமிதாப் பச்சனை தான் நம்ம வந்து பிரதமர் ஆகியிருக்கணும் இல்லையா? அதை சொல்லலை அவர். இது அப்படி பார்க்க போனால் லால் பகதூர் சாஸ்திரி இருந்தார். இருக்கிறதுலேயே அநேகமாக பிரதமரில் வந்து மொத்த பிரதமர்களில் இந்தியாவில் வந்து ரொம்ப குள்ளமாக இருந்தவர் அவர் தான். குறுகிய காலம் தான் இருந்தார், இறந்துட்டார். அவருடைய இறப்பில் மர்மம்லாம் இருந்தது, அது தனி கதை. உயரம்ன்றது அந்த உயரம் இல்லை. அதாவது என்னுடைய திறமைக்கும் என்னுடைய அந்த தகுதிக்கும் அது வந்து பிரதமர் பதவியை வந்து எனக்கு அது எட்டாதது இல்லை, அதுக்கு வந்து நான் செட் ஆக மாட்டேன், தப்பே இல்லை. அது ஒன்றும் தகுதி குறைவுன்னு நம்ம அர்த்தத்தில் சொல்லலை. அதற்கு சில சூழ்நிலைகள் வேண்டும். அந்த சூழ்நிலைகளோ அந்த அந்த அடிப்படை தகுதிகளோ எனக்கு வந்து இல்லைன்னு சொல்லலாம், இல்லை அந்த சூழ்நிலையில் நான் இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ சீமான் வந்து நான் முதல்வர்னு எந்த இடத்துலையும் சொல்லலை, ஆட்சி அமைப்பேன்னு சொல்லலை. அதை பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம். நம்ம என்ன சொல்கிறோம், சீமானுக்கு போன தடவை 8% வந்தது, இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக வரலாம். ஏன்னா மாற்றத்தை விரும்புபவர்கள் என்றால் என்ன மாற்றம்? திமுக அதிமுக தாண்டி ஒரு 3வது ஒரு கட்சி. அது 3வது கட்சியா 4வது கட்சியா, விஜயா சீமானா, இங்கே வரலாம் மாற்றம். விஜய்க்கு வருமா சீமானுக்கு வருமா? ஒரு கால் விஜய்க்கு கொஞ்சம் சீமானுக்கு கொஞ்சம், கொஞ்சம்ன்றது எவ்வளவுன்னு தெரியாது, ஏதோ ஒரு சதவீதம் வந்தால் சீமானுக்கு 8%-ஐ விட அதிகமாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு கால் விஜய் அதை வந்து அதிகமாக எடுத்துக்கிறாரு இந்த மாற்றத்திற்கான வாக்குகளை அப்படின்னா சீமானுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் லாஜிக்காக பார்த்தீங்கன்னா இருக்கலாம், அப்படி தான் சொல்ல முடியும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் சரியாக இருந்துச்சுன்னா நான் தான் அன்றே சொன்னேனே, நான் சிறப்பாக கணித்தேனே அப்படின்னு சொல்லலாம். இப்படி நம்ம சொன்னோன்னு வச்சுங்க, திருசக்தியா ரொம்ப கிளடி சேஃபாக வந்து வழவழ குழவழான்னு பேசுகிறார், இப்படியும் அப்படின்னு சொல்லுகிறார். ஏன்னா நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் துல்லியமாக யாராலையுமே கணிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. இதில் எங்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதுதான் சொல்ல வந்தேன். கோவையில் ஒரு நிர்வாகி, திமுக நிர்வாகி, அவர் பேர் வந்து மனோகரன், நம்ம பேர். அவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்காக திமுக சார்பில், நான் சொல்கிறது வந்து இந்த அம்மன் அர்ஜுன் அதிமுக கேண்டிடேட் வந்து மறியல் பண்ணி கையங்களவுமாக பிடிச்சி போலீஸு வந்து வராமல் பறக்கும்படை டிலே பண்ணி வந்து வழக்கு பதிவு பண்ணுறதுக்கெல்லாம் தயக்கம் காட்டின அந்த விஷயம் இல்லை. அது இல்லாமல் தனி இது வேறு இன்னொரு அதே கோவையில் பணம் கொடுத்துட்ருக்காரு. இந்த பணத்தை கொடுக்கறதுக்காக வச்சுருக்காரு 63 லட்சம் ரூபா. 63 லட்சம் ரூபா மொத்தமும் காணாமல் போச்சு. ஏதோ எடுத்துகிட்டு வரும்போது வண்டியில் இருந்தது தெரியும், அப்புறம் வண்டியில் பின்னால் இருக்குதான்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா காணோம். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரொம்ப வெளிப்படையான என்னை விட வெளிப்படையாக இருக்கார், என்னை விட வெள்ளந்தியாக இருக்கார்.
நான் தான் உலகத்திலேயே வெள்ளந்தின்னு நினச்சேன். என்னோட வெள்ளந்தியாக இருக்கார் அவர். நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் 63 லட்சம் காணுங்க, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. என்ன பணம் இல்லைங்க, தேர்தலுக்கு திமுக கொடுக்கறதுக்காக வச்சு இந்த பணங்க. ஓ கேனையா நீ அப்படி சொல்ல முடியாது, நானும் அப்படி கேஸ் எழுத முடியாது. அதில் இவ்வளோ சிக்கல் இருக்குது, புரியாமல் வந்து சொல்கிறேன். இல்லைங்க எனக்கு புரியுது. இப்போ என்ன பிரச்சனைன்னா, இது காணுன்னு நான் சொன்னால் என் தலைமையில் வந்து என்ன பண்ணுவான், இவன் 63 லட்சம் திருடிட்டான்னு சொல்லி என் பேரில் பழி சொல்லுவாங்க. நான் இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண பாருங்கள், நான் திருடின்னு தான் நான் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், இதுக்காக தான் கம்ப்ளைண்ட் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி, அதுவும் ஒரு அவருடைய லாஜிக் வந்து சரியாக தவறான்றதை விட அவருடைய கண்ணோட்டத்தில் அது வந்து சரி. அப்புறம் போலீஸ்காரங்க என்னதான் இருந்தாலும் அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் போட்டால் நாளைக்கு வந்து தேர்தல் ஆணையம் போலீஸ் பேரில் எல்லாம் பிரச்சனை வரும், சிக்கல் வரும், விமர்சனம் வரும் மீடியாவில் அப்படின்னு சொல்லி கேஸே வந்து ஃபைல் பண்ணாமல், இல்லை வந்து புகாரை ஏற்றுக்காமல், ஆனால் ஹெல்ப் பண்ணணும். ஏன் ஆட்சியில் இருப்பது திமுக. தேடி கண்டுபிடிச்சதில்ல, எங்கேயோ வண்டியோடைய ஓட்டுநர் அவர் இவர் ஏதோ சம்மந்தப்பட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போய் பணத்தை பிடிச்சிட்டாங்க. ஒரு வண்டியில் வச்சுட்டு வந்திருக்காரு, அந்த வண்டி ஓட்டுநருடைய நண்பர் மூலமாக அது எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டுநர் இதுக்கு தெரிந்தா தெரியாமலோ இதெல்லாம் பின்னால். அந்த நிர்வாகி பேர் மனோகரன், நான் உறுதியாக சொல்கிறேன். போய் எங்கேயோ அதை வச்சுருக்காங்க, ஒரு லாட்ஜிலேயோ கிட்சிலேயோ எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்காங்க. எடுத்தவங்க திருட்டுத்தனமாக எடுத்தவங்க எண்ணி பார்த்தா 7 லட்ச ரூபா குறையுது, 56 லட்சம் தான் இருக்குது. இவர் சொல்கிறது 63. 56 லட்சம் தான் இருக்குதுன்னு அவர் பேசாமல் அதை போலீஸ் மீட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் எந்த வித புகாரும் வாங்கிக்கல, எஃப்ஐஆர், எந்த விதமான ஒரு சிஎஸ்ஆர் எதுவுமே கிடையாது. அவரும் வந்து 7 லட்சம் போயிடுச்சுன்னா 56 டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு 63 டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன்னு சொன்னால் தெரியவா போகுது. ஒரு வீடாக போய் கணக்காக எடுக்க போகிறாங்க. 63 போயிருந்ததுன்னா பயந்துருப்பார். அது பயந்து தான் அவர் போலீஸ் ஸ்டேஷன் போனது. இதெல்லாம் எக்ஸிட் போலில் கணக்கு பண்ணியிருப்பாங்களா? இல்லை, இப்போ நான் சொன்ன வந்த செய்தி நான் மட்டும் சொன்ன செய்தி இல்லை, இது ஒரு பத்திரிகையில் கிசுகிசுவாக வந்த செய்தி இன்னைக்கு காலையில். அப்போது நான் இந்த எந்த பத்திரிகையுமே பிரசுரம் பண்ணுறதுக்கு முன்னால் கொஞ்சம் உஷாராக கவனமாக தான் பண்ணுவாங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு கேஸ் வந்துடக்கூடாதுன்றதில் எல்லாருமே, நானும் பத்திரிகை நடத்தியிருக்கேன், கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். உண்மையாகவே இருந்தால் கூட அதை வந்து ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு போயிடணும். நாளைக்கு ஒரு நிருபர் தப்பாக சொல்லியிருக்கக்கூடாது, மாற்றி சொல்லியிருக்கக்கூடாது, ஒரு ரூமரையோ வதந்தியோ நம்ம வந்து போட்டுறக்கூடாது. நான் என்ன கேட்குறேன், இந்த எக்ஸிட் போல்னு எல்லாரும் அதை கட்டின்னு மாரடிக்கிறாங்களே, இந்த எக்ஸிட் போலில் இந்த மனோகரன்களுக்கு என்ன ரோல் இருக்குது? மனோகரன்களை இவர்கள் அடையாளம் கண்டார்களா? இந்த மனோகரம் வந்து அந்த 56 வாங்கி போனார்ல, கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார்? பட்டுவாடை பண்ணியிருப்பார். கட்சியில் கொண்டு போய் திருப்பி கொடுத்தா ஏன்டா கொடுத்தேன்னு கேட்பாங்கல்ல. இப்போ கோவை தெற்கில் நிறைய இடங்களில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பணம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகலன்னு நிறைய திமுக நிர்வாகிகள் வந்து அதை கீழே இல்லை, இந்த பூத் ஏஜென்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பூத் கமிட்டியில் இருக்கிறவங்க, இல்லை எங்கள் ஏரியாவில் வரல மக்கள், அதாவது இந்த தெருவில் கொடுத்தாங்க. நம்ம ஜனங்களுக்கு எப்பவுமே கொடுக்காமையே விட்டால் பேசாமல் இருந்துருவான். பக்கத்து வீட்டுக்காரனை கொடுத்துட்டு இவனுக்கு கொடுக்காம இருந்தீங்கன்னா தூக்கம் வராது அவனுக்கு. கொடுக்கலன்னு இந்த தடவை திமுக கொடுக்கலங்க, பேசாமல் நிம்மதியாக தூங்குவான். ஏற்று வீட்டுக்காரனுக்கு கொடுத்துட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்துட்டாங்க, இவனுக்கு கொடுக்கலன்னா கொடைஞ்சி எடுத்துருவான். அவனுக்கு கொடுத்துட்டீங்க, அவன் என் வீட்டு வாசலில் வந்து சொல்கிறான் நான் வாங்கிட்டேன், பக்கத்து வீட்டுக்கார பரமசிவன் சொல்கிறான் நான் வாங்கிட்டேன்னு, என் பொஞ்சாதி என்னை கேட்குது உனக்கு துப்பி இல்லை வாங்கிறதுக்கு போய் கேட்கறதுக்கு. இவன் பிரச்சனை இவனுக்கு, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை அப்படின்னு அங்கே ஒன்று கேட்டுப்பாங்க போல இருக்குது. இப்போ நமக்கு பிரச்சனையே வந்து அவன் வாங்கிட்டா நான் வாங்கலாங்கிறது தான். யாருமே வாங்கலான்னா பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்கும். இந்த விவகாரமெல்லாம் வந்து இந்த பட்டுவாடா விவகாரங்கள், இந்த பட்டுவாடா ஆன இடங்களில் போய் கேட்டால் என்ன சொல்லுவான்? யாருக்கு ஓட்டு போடுறேன்னு கேட்டால் யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் சொல்லுவான். இல்லை சொல்லலாம், வெள்ளந்தியாக இருந்தால் சொல்லலாம்,
திமுக நம்ம பணம் வாங்கியிருக்கோம், இல்லை அதிமுக வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு கட்சியை மட்டும் சொல்லலை, பொதுவாக கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். தாவேக்கால ஒரு சில இடங்களில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்டார் கேண்டிடேட்ஸ் நிற்கிற இடத்துல தாவேக்காலையும் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்களா நமக்கு தெரியல. நிச்சயமாக நமக்கு தெரியும், நாம் தமிழர் கட்சியில் கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்கன்றது நம்ம சொல்லாமையே ஜனங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்படி கொடுப்பது அவர்களுடைய பழக்கம் இல்லை, இது வரைக்கும் வந்ததில் இல்லை. அதில் வாங்கினவன் கூட நம்ம வாங்கினோன்னு சொல்லி திமுகன்னு சொன்னால் நம்ம பணம் வாங்கிட்டோன்றது தெரிஞ்சிருமோ, திருப்பி கேட்பாங்களோ, இல்லை ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களோ, மாற்றி கூட சொல்லுவான். அப்போ இந்த கருத்து கணிப்புன்றதெல்லாம் எவ்வளோ நம்ம விட்டுட்டு ஏன் நான் இதை பற்றி இவ்வளோ விவரமாக மறுபடியும் போன தடவை தான் பேசணும், இந்த வாரம் தான் பேசணும், இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க. நான் இதை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, இந்த கருத்து கணிப்பு, இந்த எக்ஸிட் போல்ஸில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் பணம் வாங்கினவன் வாங்கினேன்னு சொன்னால் அதனால் பிரச்சனை வரும்னு சொல்லி ஒரு கால் பயந்துட்டு சொல்லாமல் இருக்கலாம், இல்லை வேறு காரணங்கள் இருக்கலாம். இதில் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டேன் ஆமாம் அப்படின்னு சொல்கிறவன் யார்? உண்மையிலேயே இந்த பணத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல், பணப்பட்டுவாடாக அதுக்கு சம்மந்தம் இல்லாமல், நாம் தமிழர் என்ற ஒரு கோட்பாடு, கருத்தியல், அந்த கருத்தியலில் நம்பிக்கை இருக்குது, ஆமாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலர் காரைக்குடியில் 36% இருக்காங்கிறது தான் அங்கே உள்ள எக்ஸிட் போல் செய்தி. அதனால் அதில் உண்மை இருக்கும். மற்ற எக்ஸிட் போல்களை விட இந்த குறிப்பிட்ட காரைக்குடி எக்ஸிட் போலில் ஏன் ஓரளவுக்கு நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கிறது என்றால், இது பணம் கொடுக்காத கட்சி. அவன் நாம் தமிழருக்கு போட்டேன்னு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை போடலைன்னு மாற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நம்பிக்கை, கோட்பாட்டில் நம்பிக்கை இருக்குது, கருத்தியில் நம்பிக்கை இருக்குன்னா ஆமாம் போட்டேன்னு சொல்லியிருப்பான். இல்லை ஒரு கால் யாருக்கு போட்டேன்னு சொல்லாமையே போயிருந்தான்னா அந்த 36 விட அதிகமாக கூட இருக்கலாம். ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். இந்த 36க்கு மேலே வருதா, வாக்கு சதவீதம் அவருக்கு கம்மியாக வருதான்றது ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். ரெண்டாவது, இங்கே அதை கடைசியாக சொல்லி முடிச்சுடுவோம். சென்னையில் கேகே நகரில் வேறு எனக்கு தெரிஞ்சு வேறு யூடியூபர் யாரும் பெருசாக விருந்தினர் யாரும் பேசுனதா தெரியல. கேகே நகரில் ஒரு 100 EVM பிடிச்சாங்க, செய்திகள் வந்தது. ஆனால் எல்லா மீடியாலேயும் தான் தெரியுமே, மீடியாவுடைய இதை தான் தெரியுமே நமக்கு. ஆர்எஸ்பி மீடியான்னு சொல்லக்கூடிய அந்த வகையான மீடியாவில் எந்த வகை அந்த மீடியாலேயும் அந்த மேட்ரு வரல. 100 EVMல உதயசூரியன் சின்னம் பட்டன் அழுத்தினா மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி 100 பிடிச்சாங்க. அது ஒரத்த நாடு வைத்தியலிங்கம், அதிமுக ஓபிஎஸ் சைட்லேருந்து இந்த பக்கம் ஓபிஎஸ் வந்தபோது அது கூடவே ஒட்டி வந்தார். அவருக்காக போட்ட மொத்தம் உதயசூரியனுக்கு போட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பத்திரிகை தகவல்கள் வந்தன. ஆனால் எல்லாமே சின்னதாக கண்ணில் படாத மாதிரி பெட்டி செய்தியாக இல்லை சின்ன செய்தியாக வந்தது. பெருசாக எந்த சேனல்லையும் அலசப்படலை. உண்மையிலே இது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம். இது வரைக்கும் EVMல ஹேக்கே பண்ண முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ அதையும் திமுகவில் எவ்வளவோ விஞ்ஞானபூர்வமாக அவங்க டெவலப் ஆகிட்டாங்கன்றதில் பாருங்கள். இதில் சர்க்காரியால் ஆரம்பித்து எவ்வளோ தூரம் டெவலப் ஆகிட்டாங்க பாருங்கள். உச்சநீதிமன்றமே தேர்தல் ஆணையமே ஹேக் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கன்னு சொல்லி இது வரைக்கும் 3 தடவையோ 4 தடவையோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து யாராலையும் பண்ண முடியல. ஆனால் திமுக பண்ணுதுன்னா அதைத்தான் யாரோ நம்ம ஆள் இவர் கூட கோபமாக சொல்லிட்டார் போல் இருக்கு. அவர் பேர் என்ன, அவரே சொல்லிட்டாரு, அண்டா செந்தில்வேல். ஏங்க அவர் தாங்க தன்னை நான் சொம்பு இல்லை அண்டான்னு சொல்லி உதயநிதி முன்னால் சொன்னார், பெருமையாக சொன்னார் இல்லையா. அந்த அண்டா இருக்காரு, அவரே தான் நீங்களாம் உப்பு போட்டு சோறு திருநீங்களா, யார் ஐடி ப்ரொஃபஷனல்லாம் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறீங்க இளைஞர்கள்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அழுகுறாரு. நீங்களாம் உப்பு போட்டு சோறு திருநீங்களா. கருணாநிதி ஐயா தான் கம்ப்யூட்டரே கண்டுபிடிச்சாரு. நமக்கு தெரில கம்ப்யூட்டர் யார் கண்டுபிடிச்சாங்க தெரில, அவர் தெரில. நான் படித்த போதெல்லாம் அந்த அப்போ வந்தபோது கம்ப்யூட்டர் இருந்தது. கருணாநிதி தான் கம்ப்யூட்டரில் கண்டுபிடிச்சாருன்றது எனக்கு அவ்வளோ தூரம் எனக்கு படிப்பறிவு இல்லைன்னு வைங்களேன். அப்படி வச்சுங்க. அவர் கோவப்பட்டார். அப்போ அப்போ எதை வச்சு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க? நீங்கள் அப்படி யோசனை பண்ணிங்கன்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம் வருது? திமுகவுக்கு இந்த முறை எதிர்பார்த்த வாக்குகள் வரவில்லை என்ற திமுக நிர்வாகிகளே பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை.
அப்படிப்பட்டு பயந்து இருக்கும்போது திடீர்னு வந்து எக்ஸிட் போலில் வந்து திமுக இவ்வளோ வருதுன்னு சொன்னால் அண்டாக்களும் குண்டாக்களும் பயப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமே வந்திருக்காதே. இருக்கிறதுல இவர் வேறு சோடாங்கிற வேறு சும்மா இல்லாமல் என்ன சொல்லிட்டாரு காங்கிரஸ், அவர் தானே தவேக பக்கம் போய் அதிகமாக பேசினவர் சேர்றதுக்காக. நாங்கள் நிச்சயமாக ஆட்சியில் பங்கு கேட்போம், திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நேற்று பேசியிருக்காரு. அவர் பேசின உடனே அதிகாரத்தில் பங்கு கட்டாயம் கேட்போம், இதுக்கப்புறம் நாங்கள் வந்து நடுநிலையாக, அதாவது வெளியில் நின்று ஆதரவு கொடுப்பது, நியூட்ரலாக அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கார். அதாவது நியூட்ரலானா சரிங்க நீங்கள் ஆட்சி அமைங்க நாங்கள் வேடிக்கை பார்க்குறோன்னு வேடிக்கை பார்க்க மாட்டோம். உடனே ஆர்எஸ் பாரதி அவர்கள் திமுகவில் இருந்து அதெல்லாம் கிடையாது, எந்த காலத்திலையும் அதிகாரத்தில் பங்கு கிடையாது. அப்போது நமக்கு வந்து இந்த தடவை வந்து யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது முதல்ல ஒன்று. இந்த தேர்தல் முடிவுகள் வரும்பொழுது காரைக்குடியில் நம்ம சொல்கிற மாதிரி அவர் ஐயா சீமான் அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகின்றன. முடிவு வந்தால் தான் தெரியும். அதை தாண்டி சுவாரஸ்யம் என்னென்னா, எந்த கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது இவ்வளவு குழப்பத்துக்கு நடுவில். அதை விட முக்கியம், ஆட்சி அமைக்கும் பொழுது அந்த ஆட்சியில் வந்து எவ்வளவு குழப்பம் வரப்போகிறது. ஏன்னா அவங்க முழு மெஜாரிட்டி பெற்று ஆட்சி அமைக்கிறார்கள். 118 எந்த கட்சி ஆட்சி அமைக்குதோ தனி மெஜாரிட்டியாக வாங்கினா தான் கூட்டணி இல்லாத ஆட்சியாக அமைக்க முடியும். முன்ன பின்ன குறைஞ்சதுன்னு வைங்க, எந்த கட்சியாக இருந்தாலும். அப்போது கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு தேவைன்னா முன்ன மாதிரி இல்லை. 2006 2011 கதை மறுபடியும் வராது. மைனாரிட்டி ஆட்சியாக இருந்தாலும் கலைஞர் வந்து சாமர்த்தியமாக அதை வந்து சமாளிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை மாறிவிட்டது. கலைஞர் இல்லைன்றதுனால மாறிவிட்டதுன்றது ஒரு காரணம். ரெண்டாவது, அப்போது கலைஞருக்கு அடிபணிந்து ஜூனியர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது சீனியர்களாக இருப்பது ஒரு காரணம். அதையும் தாண்டி அந்த கூட்டணி கட்சிகளும் அவங்கவுங்க சர்வைவலுக்காக வந்து எவ்வளோ நாள் நான் அடிமையாகவே இருக்கிறது, எவ்வளோ நாள் வந்து நீங்கள் வந்து எங்கள் முதுகில் சவாரி போகிறது, இப்படிங்கிற எண்ணம் அதிகமாகிடுச்சு எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் பொதுவாக எந்த பக்கத்தில் இருந்தாலும். அப்போ இந்த தடவை யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்ற ஒரு சுவாரஸ்யம், அதைவிட சுவாரஸ்யம் எப்படி அமைக்கப் போகிறார்கள் என்பதிலும் சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கும். அப்போது நீங்கள் ஏதோ இந்த தேர்தல் முடிஞ்சோன்னே நமக்குலாம் வந்து வேலை முடிஞ்சு போச்சு யூடியூப்பு, அரசியல் யூடியூபுக்கெலாம் சொல்லி அதெல்லாம் இல்லை. நிறைய வேலை இருக்குது, நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு, பேசுவோம். பல்லருக்கு தெளிவாக நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.